ஹாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. வாங்க நம்ம போய் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிளகா பார்த்தீங்கன்னா, இந்த செடியில ஓரளவுக்கு எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. ஒரு செட்டு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. மேல டாப்ல எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ புதுசா இனிமேல் மொட்டு வந்து காய்ச்சதாங்க அந்த செடியில. அடுத்து பார்த்தீங்கன்னா, கனமரமும் பூத்து இருந்துச்சு. பாவக்காய் இப்பதாங்க பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கொடி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பூவெல்லாம் இப்பதான் வருது இதுல. கனகாமரம் ஆல்ரெடி எப்போதும் போல பூத்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் விதை தாங்க. இது வந்து போல் பீன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லங்க. அது கிடைச்சா வாங்கி வைக்கணும். ஹைட்டா வளர்றதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால காமிக்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது நம்ம ஒயிட் கலர் பிரிஞ்சால் வாங்கி வச்சிருந்தோம்லங்க. இப்பதான் குட்டியா காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ப 1, 2 காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பூ பூத்திருந்துச்சு. இப்ப பூவுமே மொட்டெல்லாம் வருதுங்க. எல்லாமே பூவும் காய்க்குமான்னு தெரியல. பட் இதுல 2 பிஞ்சு வந்துருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரிஞ்சால் தாங்க கட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தாங்க இன்னைக்கு வீடியோ எடுத்தேன். இது ஒரே ஒரு காய் தாங்க காய்ச்சிருக்கு. நெறைய பூவெல்லாம் பூக்குதுங்க. எல்லாமே கொட்டி போயிருது. இது ஒரே ஒரு காய் தான் இவ்வளோ நல்லா காய்ச்சிருக்குங்க வச்சதுக்கு. புதுசா வச்ச கத்திரிக்காய் கூட காய்ச்சல் போல இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் இவ்வளோதான் காய்ச்சிருந்துச்சு. கனகாம்பரம் இன்னைக்கு கொஞ்சம் பூத்துருந்துச்சு. அதையும் கட் பண்ணிக்கிட்டேங்க. ரோஸ் வந்து கொஞ்சம் மொட்டா தான் இருக்குன்னு தான் பூக்கல நல்லா. சரி அப்புறம் கட் பண்ணிக்கலான்னு. பச்சை மிளகா 1, 2 இருந்துச்சுங்க இந்த செடியில. ஸோ அதையும் கட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய செடியிலயுமே இருந்துச்சுங்க காய். ஸோ அதையுமே கட் பண்ணியாச்சுங்க. இந்த குட்டி செடியில ஒரே ஒரு காய் இருந்துச்சுங்க. இதுல மட்டும் ஸ்ட்ரெயிட்டாவே காய்க்க மாட்டேங்குது என்னன்னு தெரியலங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஒரு 2, 3 காய் இருந்துச்சுங்க. வெயில்ல பார்த்தீங்கன்னா, செடியெல்லாம் ரொம்ப வாடி போயிருதுங்க. அதுவும் பச்சை மிளகா செடி, இந்த செடி ரொம்ப வாடி போயிருதுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அத காமிக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதினாவும் நான் கட் பண்ணணுங்க. ஏன்னா குருமாவுக்கும் தேவைப்படுது. நம்ம டீ வைக்கிறதுக்கு புதினா வேணுங்க. ஸோ இன்னைக்கு 2 செடியிலுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு தாங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் கட் பண்ணியாச்சுங்க. இன்னொரு செடி இங்க இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. இது ரொம்ப குட்டி குட்டியா வெயிலுக்கு இதுவுமே ரொம்ப இதாகுதுங்க. வளர மாட்டேங்குது ஒழுங்கா. இன்னைக்கு இவ்வளோதாங்க காய்ச்சிருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்ங்க.